எந்த கண்ட்ரியில் போய் நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். சில பேர் எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் டிவோர்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி அதர் கண்ட்ரீஸில் கொஞ்சம் சீக்கிரமாக முடியறதா பார்க்குறாங்க. இந்தியாவில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே எப்படின்னா, நீங்கள் ஒருத்தர் டைவர்ஸ் கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. இல்லை வந்து எக்ஸ் பார்ட்டியாக ஆர்டர் ஆகிடும். அடுத்தவங்க வராங்களான்னு பார்ப்பாங்க, வரலன்னா ஆர்டர் ஆகிடும். ஒருத்தருக்கு பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, இந்த வாழ்க்கையில் விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே டைவர்ஸ் கிராண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே ஈஸி ப்ரொசீஜர், சீக்கிரமாக கிடச்சிரும். இன்னும் இந்தியாவுக்கு போனால் எனக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஆகும், 5 வருஷம் ஆகும். ஸோ அப்போ அவங்க டைவர்ஸ் போடணும்னு நினைக்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்கே சீக்கிரமாக முடியும், எங்கே மெயின்டெனன்ஸ் கம்மியாக கொடுக்க முடியும், எங்கே இவளுக்கு ப்ராப்பர்ட்டி கம்மியாக கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். இப்படி தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரி சூஸ் பண்ணும்போது வந்து அவங்களோட டெசிஷனுக்கு அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒருவேளை ஒய்ஃபோ ஆர் ஹஸ்பண்டோ இல்லை நான் வந்து எனக்கு இந்த கண்ட்ரி லா தான் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் இந்த கண்ட்ரிலேருந்து நான் உங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்பேன் அப்படின்னு அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா அதை இவங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம். ஸோ ஒரு உத்தரவு நீங்கள் அவங்க போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி அதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க இல்லை, என்னோட கண்ட்ரி வேற, என்னோட சட்டத்திட்டம் வேற, நான் இந்த சட்டத்தின் கீழே தான் என்னோட கிளைமையே உங்ககிட்ட வைக்கிறேன் அப்படின்னாங்கன்னா அப்போ அந்த உத்தரவை இவங்க இங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. 2 பேரும் ஏற்று நடந்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து ஸ்ரீதர் வேம்புவோட கேஸ் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் நடந்துட்டுருக்கு. அவங்க அந்த சட்டத்தின் கீழே 2 பேரும் உடன்பட்டு நடத்திக்கிறாங்க.